சண்டையில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது வந்து ஒரு அழகான ஒரு கூடு. அந்த கூடையே சரியா பார்த்துக்க முடியாம உடஞ்சிட்டா, இப்போ மாப்பிள்ளை சொல்லுவாரு, நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேம்மா, உனக்கு மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ யாரையா லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டா, ஆமாங்க நானும் லவ் பண்ணியிருக்கேங்க. திருமண வாழ்க்கையில இப்படிதான் ட்ராஜடி வரும், இப்படி வராது அப்படின்றத யாரும் சொல்லித்தர போறதும் கிடையாது. பெண்களை வந்து அடிமைப்படுத்துதுன்னு யாரோ சொல்லிட்டு போனாங்க. அது அடிமை கிடையாது, அது அடிமையே கிடையாது. ஒரு பெண்ணோட முழு ராஜ்யமும் சமையலறையில தான் இருக்கு. அதை தப்பா போதிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இங்க என்ன, கம் டு த பாயிண்ட், இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்து இந்த டிவோர்ஸ் ரேட்டிங் முடிஞ்சு ரீமேரேஜ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். டிவோர்ஸ் வாங்கினா அடுத்து கல்யாணம் பண்ணணும். யார் சாமியாரெல்லாம் இதுவரையும் போய் நான் பார்த்ததும் கிடையாது. அப்படி ஒரு ரேசியோ இருந்துச்சுன்னா நேரம் காசி நிறைஞ்சு ஒழிஞ்சிருக்கும், ராமேஸ்வரம் நிறைஞ்சு ஒழிஞ்சிருக்கும். அவ்வளோ பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் சாமியார போறேன்னா இப்போ இங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் கணக்கில் ஆள் இருப்பாங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லை. யாரெல்லாம் குடும்பத்தை சரியாக கைட் பண்ணாமல், மனைவியை பார்க்காம, கணவனை பார்க்காம, மகனை பார்க்காம, மகளை பார்க்காம போய் அனாதையாக போகிறாங்களோ அவங்க தான் ரோட்டோரமாகவும் சாமியாராகவும் போவாங்க. வேற வழி இல்லை, யாருமே கண்டுக்கிட மாட்டாங்கன்னா எடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ ரீமேரேஜ் பண்ணணும்னா அகெயின் ஸ்டார்ட் சேம் அதே கேம். திருப்பி கல்யாணம், திருப்பி ஹனிமூனு, திருப்பி அதே சண்டை. இப்போ இந்த சண்டையில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது வந்து ஒரு அழகான ஒரு கூடு. அந்த கூடையே சரியாக பார்த்துக்க முடியாமல் உடஞ்சிட்டா, இந்த செகண்ட் மேரேஜ்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து டூ டிஃபிகல்ட்டு. இங்கே ஒவ்வொரு கேள்வியும் ஆணி அடித்து இறக்குற மாதிரி வரும். இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக நாசுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் போய் ஒரு ஷோரூமில் புது கார் எடுத்து ஓட்டினீங்கன்னா உங்கள் பிரெயின் எப்படி இருக்குன்னா, ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி வரும், சாவி போடும் போது ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஓனர். உங்கள் ஆர்சி புக்கில் ஃபர்ஸ்ட் ஓனர்னு இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு ஸ்மைலிங் இருக்கும். நம்பர் பிளேட்டு அதில் நீங்கள் தான் ரிஜிஸ்டரு. நான் நாசுக்காக சொல்கிறேன், பகிரங்கமாக சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு வச்சுக்கலாம். இதே இது நீங்கள் செகண்ட் வெஹிக்கிள் வாங்குறீங்க, செகண்ட் ஹேண்டாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா, சொசைட்டிக்கு வண்டி வாங்கணும்ப்பா, நான் வண்டி இருக்குது, கரெக்டு தானே? உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. எப்படி வரும்? ஆர்சி புக்கில் உங்கள் பேர் ரெண்டாவது ஓனரில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் ஃபீல் வராது, ஃபஸ்ட்டு கீ ஃபீலிங் வராது. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மேபி உங்களுக்கு இதுதான் கார் இப்போ தான் பை பண்ண போகிறீங்க, ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் தான் பை பண்ணுறீங்கன்னாலுமே வராது. உங்களுக்கு வேணால் கார் வாங்கியிருக்கேன்னு வருமே தவிர இந்த காரை யாரோ ஓட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் இம்பேக்ட் நடக்கும். அதுக்காண்டி செகண்ட் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்கிட வேணாம். விதி அப்படின்னா அப்படி தான் ஆகும். அங்கே என்ன இம்பேக்ட் நடக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அங்கே அதுதான் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜில் நம்ம என்னெல்லாம் விட்டு கொடுக்க முடியாமல் வெளியில் வந்தோமோ, செகண்ட் மேரேஜோ அதை விட 10 மடங்கு 100 மடங்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை விட்டுட்டு திருப்பி நம்ம வெளியில் போய் திருப்பி செலேட்டை அடிச்சுட்டு கோட்டெல்லாம் ஆடிட்டு நான் முதல்ல இருந்து பொரோட்டா சாப்பிட போகிறேன்லாம் சொல்ல முடியாது. அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஸோ இது ஆல்ரெடி இங்கே நடக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ட்ராக்கை சரி பண்ணுறதுக்கு, டிவோர்ஸ் ரேட்டிங்கை குறைக்கிறதுக்கு இந்த 30 வருஷமாக இந்த மாதிரியான காலெல்லாம் மாறுது. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் லைஃப்பில் வந்து 60லேருந்து 85% வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இந்த எஜுகேஷன் தேவையா தேவையில்லையான்னா நானே சொல்லுவேன், இவங்களுக்கு இது தேவையே இல்லை, விட்டுருவோம். மேரேஜ் எஜுகேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி ட்ராவல் ஆகி உடஞ்சி அவங்களுக்கு கிடையாதான்னா மேபி இந்த எஜுகேஷன் அவங்கள கொஞ்சம் வழி நடத்தும், அதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர பக்காவாக இவங்க சேஃபாக போய் லேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் இது யாருக்கு யூஸ் ஆகும்? ஸோ மேரேஜ் ஆகி 20 வருஷத்தில் டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்களுக்கு 10 வயசுலையோ 15 வயசுலையோ ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இருப்பாங்க. கரெக்டு தானே? 30 வருஷம் மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இப்போ இவங்கெல்லாம் டிவோர்ஸ் ஆகுறாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக தான் அந்த குழந்தை வளரும். ஒன்று தாய் இருப்பாங்க, இல்லை ஒரு தகப்பை இருப்பாங்க. அது டிபெண்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இப்போ இவங்களுக்கு திருமணம் இப்படி தான் இருக்கும், திருமண வாழ்க்கையில் இப்படி தான் ட்ராஜடி வரும், இப்படி வராது அப்படின்றத யாரும் சொல்லித்தர போகிறதும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, பிரச்சனை இதுதான், இப்படி தான் ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்ந்தாகணும். லைஃப்னாலே ஒரு சேமியா தான், கொச்சம் தான் இருக்கும், இப்படின்னு இருக்கும். அது தவறான விஷயம். அவங்களுக்கு தான் இந்த மேரேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இந்த டே 1 சிலபஸ் வந்து ஒரு 6 சிலபஸ் நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம். என்னென்ன சிலபஸ் எல்லாம் ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருப்போம்னா, ஒரு வரன் எப்படி பார்க்கணும் இப்படின்ற வார்த்தை எல்லாத்துக்கும் சொன்ன உடனே என்ன தோணும்னா, ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா,
பொண்ணு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டால் பொண்ணு அழகாக வேணும், படிச்சிருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அப்புறம் வந்து சம்பாதிக்கணும். இந்த 4 பாயிண்டில் அந்த வேலை முடிஞ்சிடும். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த 5 பாயிண்டில் முடிஞ்சிடும். பொண்ணுங்களுக்கு 4 பாயிண்ட், பசங்களுக்கு 5 பாயிண்ட். இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு சபையில் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்து இவன் கூட தான் வாழ போகிறேன், இவ கூட தான் வாழ போகிறேன்னு எடுக்கிற இந்த முடிவு இருக்குல்ல, இதுதான் உலகத்திலேயே மிக மிக தைரியமான முடிவு. 1/2 மணி நேரம் பார்த்துட்டு எப்படி அவர் கூட வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த தகுதி மட்டும் போதுமானா கிடையாது. எந்த தகுதி வேணும் அப்படின்னா விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன். எந்த ஆணுக்கு பொண்ணு வேணுமோ அவங்க குடும்ப தகுதி என்ன? இவங்க சிங்கிள் பேரண்டா, இல்லை கூட்டு குடும்பமா, இல்லை இண்டிபெண்ட் ஃபேமிலியா, இவங்களோட குணாதிசயம் என்ன, இதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஃபீமேலை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள சார்ட் வேணும். அதில் மேட்ச் ஆகிறவங்கள செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகி நிச்சயதார்த்தத்தில் என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் பேசக்கூடாது. நிச்சயதார்த்தத்தில் எல்லாருமே பேசுகிற காமன் வார்த்தை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு போடுறத போடுங்க, அதில் நாங்கள் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கழித்து அவள் என்ன போட்டு வந்தானே எனக்கு தெரியாது. இந்த வாய் தான் என்ன போட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிச்சு. அப்புறம் திருப்பி அங்கே வந்து என்ன போட்டு வந்தானே தெரியாதுன்னு சண்டை போடுறது. ஸோ அப்போ நிச்சயதார்த்தத்தில் என்னென்னலாம் நீங்கள் பேசணும், பேசக்கூடாது. கல்யாண ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்? இப்போ எல்லா சம்பிரதாயம் படி, எல்லா ஜாதியின் வழக்கத்தின்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செலவு பண்ணுவாங்க. சில பேர் வந்து மாப்பிள்ளை வீட்டில் ஃபுல் செலவு பண்ணுவாங்க, சில பேர் வந்து பொண்ணு வீட்டில் ஃபுல் செலவு பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு மாப்பிள்ளை வீட்டில் ஃபுல் செலவு பண்ணுறாங்கன்னா பொண்ணு வீட்டை வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஏதோ இல்லாதவங்க மாதிரி ட்ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும், அவங்க லைஃபுக்கு டோட்டலாக கொளுத்தி போட்ட மாதிரி. அங்கே ஸ்டார்ட் ஆகிறது கடைசி வரையும் எரியும். பொண்ணு வீட்டை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டா என்ன ஆகும்? ரியாக்ஷன் வந்து பெரிய டாமினேஷன் காமிச்சோன்னா முடிஞ்சு போச்சு அங்கே. சேம் இதே மாதிரி பொண்ணு வீட்டில் செலவு பண்ணாங்க, பையன் வீட்டில் வந்து டாமினேஷன் இருந்தால் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஹாலில் எப்படிலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்? மேரேஜ் முடிஞ்சிருச்சு, இதோட ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓவர். க்ரூம் அண்ட் பிரைடு மேரேஜ் முடிஞ்சு 100 days இவங்க எப்படி பார்ட்னர்கிட்ட பிஹேவ் பண்ணணும், இன்க்ளூடிங் இன்டிமேஷன் ஏரியாவும் சேர்த்து 100 நாளைக்கு இவங்க என்ன பேசணும், பேசக்கூடாது, என்ன மாதிரி பிரச்சனை வரும், எதை சொன்னால் என்ன பிரச்சனை வரும். இப்போ மாப்பிள்ளை சொல்லுவார், நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேம்மா, உனக்கு மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ யாரையா லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் ஆமாங்க நானும் லவ் பண்ணியிருக்கேங்க. 1 வாரம் கழிச்சு வாயிலேயே குத்துவார். ஸோ இதெல்லாம் என்ன லூஸ் டாக் விடக்கூடாது. 100 நாளைக்குள்ள அவங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமே தவிர கேரிங்க்கு அப்ரூவ்டு கிடையாது. ஏன்னா மேரேஜின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணி போகிறது வந்து ஒரு 20 வயசில் ஒருத்தரை மேரேஜ் பண்ணுறோன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கலாம். மீதி 40 வருஷம் அவங்க கூட இருக்கணும். அதுக்கு அவரை செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி இன்ஸ்டியூட்லேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை ரிசர்ச் சென்டர் கொண்டு போய் ஏஜென்ட்டை கொடுத்து இதெல்லாம் முடிஞ்சு மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் போகணும், அதுக்கு ஒரு 100 நாள் டைம் எடுத்துக்கணும். அம்மா வந்து என்னம்மா இந்த மாதம் டேட் வந்துருச்சா, ஐயோ இங்கே உட்காந்து அழுகிறது, அங்கே உட்காந்து அழுகிறது, அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் கேட்குறது, இவங்களை டாமினேட் பண்ணுறது, உடனே கேரிங் ஆகிறது. கேரிங் ஆகிட்டு ஒரு 6 மாதத்தில் அவனுக்கு இன்னொரு அஃபேர் இருக்குன்னு தெரியுது. அப்புறம் டிவோர்ஸ்க்கு போகிறது, சிங்கிள் பேரண்டாக திருப்பி அந்த குழந்தைய வளர்க்குறது, திருப்பி சைக்கிளுக்குள்ளே வரும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கக்கூடாது? இதோட முடிஞ்சா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட வேலை இல்லை. இவங்க எப்பெல்லாம் தேவைப்படுதோ இவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இந்த இன்ஸ்டியூட் சப்போர்ட் பண்ணும். எப்பெல்லாம் சந்தேகம் வருது, எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருது, ஹோலாக இவங்க லைஃப்பில் வந்து இவங்களுக்கு எஜுகேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ டிரைவிங் கிளாஸ் போனீங்க, எங்கே யூ டர்ன் இருக்கும், எங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு சொல்லி டிரைவிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, இங்கே யூ டர்ன் இருக்குன்னு, இதோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது மாதிரி கொஞ்ச நாள் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட இந்த நாலேஜோட ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா லைஃப்பை வந்து சேஃபாக லேர்ன் பண்ணலாம், பிரச்சனை இல்லாமல். அதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்பைக்கிங் மேரேஜ் இன்ஸ்டியூட்.